ஸ்டார்ட் ரோலிங். இன்னைக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலான் இருக்கேன். திமுக குடும்பத்தில் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து சுவையான பஞ்சாயத்து. அதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2G வழக்கில் கைதாகி 6 மாதங்கள் டெல்லி திகார் சிறையில் இருந்தவர் தான் திருமதி கனிமொழி. கனிமொழி தான் அந்த 2G ஊழலை செய்தாரா? கனிமொழி தான் 2G ஊழலில் பணம் பெற்றாரா என்றால், ஆராசா அவர்கள் முதலில் வருபவருக்கே முன்னுரிமைன்னு ஒரு வினோதமான ஒரு ஸ்கீமை போட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டை அடிக்கிறாருங்க. யாரா அந்த எக்ஸ்ன்னு பார்த்தா அந்த எக்ஸு தான் ஸ்பெக்ட்ரத்தை ஆராசா மூலமாக வாங்கியவர். கனிமொழி மட்டுமல்ல, மொத்தம் 3 பங்குதாரர்கள் அதில். இந்த கட்சியின் அடுத்த தலைவராக போகிற அடுத்த வாரிசு திரு உதயநிதி அவர்கள் மாலை 5 மணிக்கு மேல்தான் வெளி உலகத்துக்கே வருவார் என்றது ஊருக்கே தெரியும். பேரில் தான் உதயம். சூரியன் மறைஞ்ச பிறகு தான் அவர் வெளில வருவார். அடுத்து கட்சி தலைவராகவும் ஆக்க போகிறீங்க. இப்போ கனிமொழியோட எதிர்காலம், ஒன்றுக்கும் உதவாத நமது மகன் உதயநிதி எழுந்திருக்கவே மாட்டார், அவரது எதிர்காலம் பாதிக்கப்படும்ன்ற ஒரே மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த குடும்பத் தலைவர். அப்போ குடும்பத் தலைவர் என்ன பண்ணணும்? குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா? நாட்டை பார்க்கணுன்னு வரக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலான் இருக்கேன். திமுக கூட்டணி கட்சிகளோடு நடந்த அந்த தொகுதி பங்கீடு பஞ்சாயத்து எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. திமுக குடும்பத்தில் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து சுவையான பஞ்சாயத்து. அதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமதி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து 2வது முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். திருமதி கனிமொழி அவர்களுடைய வரலாறு பின்புலம் என்னவென்பதை கூகுளில் பார்த்தீங்கனாலே தெரியும். 2G வழக்கில் கைதாகி 6 மாதங்கள் டெல்லி திகார் சிறையில் இருந்தவர் தான் திருமதி கனிமொழி. ஸோ கனிமொழி தான் அந்த 2G ஊழலை செய்தாரா? கனிமொழி தான் 2G ஊழலில் பணம் பெற்றாரா என்றால், கனிமொழிக்கும் 2G ஊழலுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன இவன் கனிமொழிக்கிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு அநியாயத்தை உருட்டுறானோ என்று உங்களுக்கு தோன்றும். சொல்கிறேன், கொஞ்சம் விரிவாக இந்த விஷயத்தை சொல்லிடுறேன், கேளுங்க. பழைய கதையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த கதை. 2014 பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தி மத்தியில் ஆட்சியை பிடித்த பிறகு தொடர்ந்து 3 தேர்தல்களாக அசைக்க முடியாமல் அது அமர்ந்திருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்ததில் ஒன்று 2G ஊழல். கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இந்த ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இந்த 2G ஊழல்னால் என்னன்னே தெரியாது. 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்து விட்டது அப்படின்ட்டு தான் செய்தியே முதல்ல பிரேக் ஆகுது ஒரு CAG ஆடிட் அறிக்கையின் அடிப்படையில். அதாவது என்னென்னா, தகுதி இல்லாத, இன்றைக்கி 5G வந்துருச்சு, அப்போ தான் இந்த செல்ஃபோன் வருகை பரவலாகக்கூடிய ஒரு காலம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் டயல் பண்ணுறது தான் அந்த செல்ஃபோன் என்பது அப்படியே பரவலாகுது. ஸோ அந்த செல்ஃபோனுக்கான அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் அதை அரசுக்கு சொந்தம். இயற்கையில் அல்லவா, இயற்கை சொத்து அல்லவா அது அரசுக்கு சொந்தம். ஸோ அரசு அதை ஏலம் போட்டு எந்த நிறுவனம் அதிகமாக கொடுக்குறதோ அந்த நிறுவனத்துக்கு இந்த மாநிலத்தோட ஸ்பெக்ட்ரம் உனக்கு, இந்த நகரத்தோட ஸ்பெக்ட்ரம் உனக்கு என்று ஒதுக்கீடுகளை செய்யும். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வழக்கம். ஸோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது திமுக அந்த கூட்டணி அரசியல் அங்கம் வகித்ததுன்றதெல்லாம் முன்னாடி நான் குறிப்பிட்டிருக்கேன். அதில் திரு ஆராசா அவர்கள் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். அன்னைக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் இன்னொன்று செல்ஃபோன் பரவ தொடங்கியதும் இது எதை நோக்கி போகுது, அதாவது செல்ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுன்றதை நோக்கி இது போக போகுதுன்றத பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கண்டுபிடித்து எப்படியாவது இந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக போட்டி போடுகிறார்கள். இது போல் பல நிறுவனங்கள் போட்டி போடுகிறது எனும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பாருப்பா மெட்ராஸ் சிட்டிக்கான ஸ்பெக்ட்ரம் 1000 ரூபாய் அப்படின்ட்டு ஒரு ஏலம், திறந்தவெளி ஏலம் நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு நிறுவனம் 8000 ரூபாய் அப்படின்ட்டு எடுப்பில் கேட்கும். இன்னொரு நிறுவனம் 80,000 ரூபான்னு கேட்கும் இல்லையா? 80,000 ரூபான்னு கேட்க நிறுவனத்துக்கு கொடுத்தா அரசுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் இல்லையா? இது போல் செய்யாமல் ஆராசா அவர்கள் முதலில் வருபவருக்கே முன்னுரிமைன்னு ஒரு வினோதமான ஒரு ஸ்கீமை போட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டை அடிக்கிறாருங்க.
சரியா? அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரான அண்ணன் ஆராசா அவர்களை மொத்தமாக அடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த குடும்பம் விட்டுருமா? இன்னொன்று, இந்த குடும்பம் தானே ஆராசாவை அமைச்சராகிறது. அப்போ அதில் பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து எங்கே கொடுத்துருப்பாரு? அமௌண்ட்டை கொண்டு வந்து கருணாநிதிக்கிட்டையும் ஸ்டாலின்கிட்டையும் தான் கொடுக்குறாரு. கருணாநிதிக்கு நேரடியாக இதில் எவ்வளோ பணம் வந்துச்சுன்றது கூட கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ ஸ்டாலினுக்கிட்ட தான் பெரும் தொகையை கொடுக்குறார். கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி என்னமோ சொல்கிறாங்க. அப்போது இந்த மாறன் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் ஒரு சண்டை வந்து அந்த தினகரன் பத்திரிகை எரிப்புலாம் நடந்து ஒரு பெரிய சண்டை வந்து குடும்பம் ரெண்டாக பிரியுது. பிரிஞ்ச உடனே சன் டிவியின் மேல் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சங்காத்தமே வேணாம், நம்மளே ஒரு டிவி ஆரம்பிப்போம் அப்படி என்று தொடங்கப்பட்டது தான் கலைஞர் டிவி. அந்த ஒரு நிறுவனம் தொடங்குறோன்னா முதலீடு வேணும் இல்லையா? இந்த கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் முதலீடாக வருகிறது. அந்த 200 கோடி ரூபாய் முதலீட்டை யார் கொடுத்தது என்று இந்த வழக்கை விசாரணை செய்த சிபிஐ பின்னாடி போய் பார்த்தா, ரொம்ப டீட்டெயிலாக எல்லா நிறுவனங்களோட பேரையும் நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. கலைஞர் டிவிக்கு ஏ பணம் கொடுத்துருக்காரு. ஏக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பி கொடுத்துருக்காரு. பிக்கு பணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா சி கொடுத்துருக்காரு. சிக்கு பணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா இ கொடுத்துருக்காரு, எஃப் கொடுத்துருக்காரு, எக்ஸ் கொடுத்துருக்காரு. யாரா அந்த எக்ஸ்ன்னு பார்த்தா அந்த எக்ஸு தான் ஸ்பெக்ட்ரத்தை ஆராசா மூலமாக வாங்கியவர். சரி, இப்போ இந்த 2G ஊழலில் சுருக்கமாக சொல்லிட்டேன் இல்லையா? இதில் கனிமொழி எங்கேருந்து வராங்க? கலைஞர் டிவிக்கு அந்த 200 கோடி வந்துச்சு இல்லை, அதில் கனிமொழி பங்குதாரர். கனிமொழி மட்டுமல்ல, மொத்தம் 3 பங்குதாரர்கள். அதில் 60% பங்கு தயாளு அம்மாளுக்கு. தயாளு அம்மாள் யார்? திரு ஸ்டாலின் அவர்களின் தாயார், கருணாநிதியின் மனைவி. 20% ஷேரு கனிமொழிக்கு. கனிமொழி யார்? கருணாநிதியின் 2வது மனைவியின் மகள். 3வது ஷேர் யாருன்னா ஷரத் ரெட்டி என்பவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஷரத் ரெட்டி யாருன்னா வேற ஒரு ஜெமினி டிவின்னு வேறு ஒரு சேனலில் வேலை செய்து கொண்டிருந்தவர். இந்த கலைஞர் டிவின்னு டிவி தொடங்குறாங்கல்ல, இந்த டிவியை சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்காக அவர் எம்டியா வேலைக்கு கூப்பிட்றாங்க. வேலைக்கு கூப்பிடும்போது வேலை சம்பளத்துக்குலாம் நான் வர முடியாதுங்க, இங்கே நான் பெரிய பொசிஷனில் இருக்கேன்னு சொன்னோம். உனக்கு 20% ஷேர் தரேன்யா வாயா அப்படின்னு அவர் வர்றாரு. ஷரத் ரெட்டி கைது செய்யப்படுகிறார். கனிமொழி கைது செய்யப்படுகிறார். 60% ஷேர் வச்சுருந்தாங்கல்ல தயாளம்மாள், அவங்கள சிபிஐ கைது செய்யவே இல்லை. அந்த கைது செய்த சிபிஐ காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் இருந்த சிபிஐ என்பது முக்கியமானது. என்ன நடந்துச்சு ஆக்சுவலின்னா, கனிமொழி அதில் ஷேர் ஹோல்டர் 20%. அதாவது என்னென்னா, ஏதாவது பொண்ணுக்கு செய்யணுன்றதுக்காக ஒரு 20% கொடுக்குறாரு. ஏன்னா கட்சி தலைவராக அடுத்த ஸ்டாலின் தான் வரப்போகிறார் அப்படின்றது அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ பொண்ணுக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு இந்தாம்மா ஒரு 20% வச்சுக்கமான்ட்டு வம்புக்கு கொடுக்குறாரு. ஒரு நிறுவனம் 200 கோடி கடன் வாங்கலாமா இல்லையான்றதை 60% ஷேர் வச்சுருக்கவங்க முடிவு எடுப்பாங்களா, 20% ஷேர் வச்சுருக்கவங்க முடிவு எடுப்பாங்களா சொல்லுங்கள்? ஆனால் 20% ஷேர் வச்சுருந்த 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. 60% ஷேர் வச்சுருந்த தயாளு அம்மாள் சிறைக்கு செல்லவில்லை. என்ன காரணம்? காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் பொதுமக்கள் இடையே வந்து இந்த 2G ஊழல் 1,76,000 கோடி என்று பிரம்மாண்ட ஊழலாக பேசுபொருளாகி எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையாக பேச தொடங்கியதும் காங்கிரஸ் கட்சியும் சரி சிபிஐயும் சரி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், 200 கோடி இங்கே வந்திருக்கு, எவிடன்ஸ் இருக்குது. அப்போ யாரை அரெஸ்ட் பண்ணோம்? தயாளு அம்மாளை தான் அரெஸ்ட் பண்ணோம் இல்லையா? 60% ஷேர் யார்? அவங்க தானே வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் கருணாநிதி என்ன பண்ணுறாரு, அம்மா பாவம்மா வயசானவங்க அப்படின்னு சொன்னதும் சரிப்பான்னு சொல்லிவிட்டு கனிமொழி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கிறார் தயாளு அம்மாளை காப்பாற்றுவதற்காக. அதில் பணம் வாங்கினது யார்? ஸ்டாலின். சரியா? இது பின்கதை. இப்போது தற்போதைய கதைக்கு வருவோம். இது கனிமொழி தொடர்ந்து 3வது முறையாக எம்பியாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். கனிமொழிக்கு மாநில அரசியலுக்கு வரணுன்ட்டு ரொம்ப விருப்பம். கட்சியினரும் விரும்புகிறார்கள், அதான் உண்மை. இந்த கட்சியின் அடுத்த தலைவராக போகிற அடுத்த வாரிசு திரு உதயநிதி அவர்கள் மாலை 5 மணிக்கு மேல்தான் வெளி உலகத்துக்கே வருவார்ன்றது ஊருக்கே தெரியும். அந்த கட்சியோட சின்னம் வந்து உதயசூரியன். ஆனால் அந்த உதயசூரியனை பார்க்காத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் உதயநிதி தான். பேரில் தான் உதயம். சூரியன் மறைஞ்ச பிறகு தான் அவர் வெளில வருவார். அவர் ஸோ
கட்சியிலே நிறைய பேருக்கு வந்து இவர் கட்சியை சரியாக வழிநடத்த மாட்டார் உதயநிதின்ட்டு உதயநிதி மேலே பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, உதயநிதிக்கும் உழைக்கிறதுக்கான ஆசையே கிடையாது. ஆனால் கனிமொழிக்கு அரசியல் என்றால் மிகவும் பிடிக்கும், அரசியலில் விரும்பி செய்யக்கூடியவர், அண்ட் கட்சி அரசியலில் மிக மிக தீவிரமாக ஈடுபடுபவர். ஒரு அரசியல்வாதி எப்படின்னா 24 மணி நேரமும் அரசியலை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதை முழுக்க செய்யக்கூடியவர் தான் கனிமொழி. 24 மணி நேரமும் சினிமாவை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் உதயநிதி. ஆனால் அந்த உதயநிதி கிட்ட கட்சி பொறுப்பை ஒப்படைச்சு 26 தேர்தலுக்கு பிறகு சிஎம் ஆக்கலான்ட்டு அவர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. கனிமொழி என்னென்னா டெல்லியில் போய் எம்பியாக இருக்கணும், அதோட டெல்லியோடு இருந்துக்கணும், டெல்லிக்கிட்டு செஞ்சுட்டு வரக்கூடாது. சரி, டெல்லி அரசியலையாவது முழுமையாக கனிமொழியை செய்ய விடுகிறாரா என்று கேட்டால், டெல்லி அரசியலை செய்வது ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் மற்றும் டிஆர் பாலு. அங்கேயும் கனிமொழிக்கு ரோல் இல்லை, இங்கேயும் ரோல் இல்லை. ஸோ இப்போது 26 தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது என்று ஒரு கற்பனை வைத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு பொறுப்பு கிடைக்க போகுது? ஏற்கனவே 21 ஜெயித்த உடனே 6 மாதத்தில் மந்திரி, 8 மாதத்தில் துணை முதல்வர்னு நீங்கள் அவரை ஆக்கிட்டீங்க, இளைஞரணி செயலாளராக ஆக்கிட்டீங்க, அடுத்து கட்சி தலைவராகவும் ஆக்க போகிறீங்க. இப்போ கனிமொழியோட எதிர்காலம் என்ன? நான் எதுக்காக இந்த 2Gயோட காரணத்தை சொன்னேன்னா, செய்யாத தப்புக்காக ஸ்டாலினோட அம்மா ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக 6 மாதம் திகார் சிறையில் இருந்தவர் தான் கனிமொழி. அவர் மாநில அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. வந்தால் கட்சியை நல்லா பார்த்துக்குவாரன்னா கட்சியை நல்லா பார்த்துக்குவார். ஏன்னா அவர் அரசியலை நேசிப்பவர், அரசியல்வாதியாக நடந்து கொள்பவர்ன்றதை நான் சொன்னேன். அவர் இந்த 26 தேர்தலில் திருச்செந்தூர் அல்லது தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தனது விருப்பத்தை நேரடியாக முதல்வராக இருக்கக்கூடிய தனது அண்ணன் திரு மு க ஸ்டாலினிடம் நேரடியாகவே தெரிவித்து விடுகிறார். அண்ணன் இந்த ஸ்டேட்டில் போட்டியிட்டு கனிமொழி திருச்செந்தூரில் எம்எல்ஏ ஆகிவிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இதனால் முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்? இல்லை திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்? இன்னும் அசெம்பிளியில் மிகச்சிறப்பாக பேசுவார் கனிமொழி, இல்லையா? அமைச்சராகவும் ஆக்கலாமே, என்ன தவறு? உழைக்காமல் ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய உங்களோட மகனை எம்எல்ஏ ஆக்குறீங்க, அமைச்சராக்குறீங்க, துணை முதல்வர் ஆக்குறீங்க. இதெல்லாம் ஆக்கின பிறகும் அவர் உழைக்கல. ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாங்கின லஞ்சத்துக்காக சிறைக்கு போனதும் இல்லாமல் கட்சிக்காக இன்று வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கனிமொழி மாநில அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்காங்க? சொல்லுங்கள். ஏன் நீங்கள் மட்டும்தான் கருணாநிதி பிள்ளையா? கனிமொழி கருணாநிதியின் மகள் அல்ல, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால தானே கொண்டு போய் தூத்துக்குடியில் நிப்பாட்டுறீங்க. நாடார் ஓட்டு வேணும்னா மட்டும் திருமதி கனிமொழி அவர்களே போய் அம்மா நீ போய் பார்த்துக்கம்மா. பெண்டிக்ஸ் ஜெயராஜ் என்பவர்கள் அடித்து கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அம்மா நீ போயிட்டு வாம்மா. தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது, அந்த பகுதியிலே நாடார் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதும் அம்மா நீ போயிட்டு வாம்மா. ஏன் ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து நாளைக்கு மந்திரியம் தான் ஆக்குங்களேன், என்ன தப்பு? சினிமாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மகன் கட்சிக்கு தலைவராகணும், உங்கள் குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு கட்சிக்காக உழைக்கக்கூடிய உங்களது தங்கை எம்எல்ஏ ஆகக்கூடாது. ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாது? ஒருவேளை எம்எல்ஏ ஆனால் அவரை அமைச்சராக்க வேண்டும். அமைச்சராக்கினால் அவர் ஒழுங்காக வேலை பார்ப்பார், மக்கள் நலப்பணிகளில் ஈடுபடுவார், கட்சியினரிடம் அன்பாக நடந்து கொள்வார், கட்சி அவர் பின்னால் சென்றுவிடும். ஒன்றுக்கும் உதவாத நமது மகன் உதயநிதி எழுந்திருக்கவே மாட்டார், அவரது எதிர்காலம் பாதிக்கப்படும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே கனிமொழி எம்எல்ஏ சீட்டில் போட்டியிடக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி நீங்கள் தடுக்கிறீங்க. நாடார் ஓட்டை வாங்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கனிமொழி வேணும், பெண்கள் ஓட்டை வாங்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கனிமொழி வேணும். அந்த ஓட்டுகளை எல்லாம் வாங்கி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் கனிமொழியை டெல்லிக்கு வரட்டி விட்டுருக்கீங்க. நீங்களும் உழைக்காத உங்களது ஊதாரி மகனும் சேர்ந்து கொள்ளையடிச்ச காசில் சினிமா எடுத்துகிட்டு துபாய்ன்னு ஜாலியாக சுற்றி நிற்பீங்க, இல்லையா? வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு நியாயமாகவே கேட்குறேன். இந்த சொந்த தங்கச்சிக்கு நியாயம் செய்யாதவராங்க தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார் நீங்கள் நம்புறீங்க? குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேண்டாம்? ஷாகிது பல்வாகிட்ட இருந்து 3000 கோடி ரூபாய் பணத்தை வாங்கினது மு க ஸ்டாலின் 2G ஊழலில். அவரை வந்து சிபிஐ ஏன் விசாரிக்கலை, கைது செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக 2G ஊழலில் அவரை இணைக்க
ஆதாரங்கள் இல்லை. ஆனால் நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக 6 மாதம் போய் சம்மரில் 6 மாதம் போய் திகார் சிறையில் இருந்து செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையை அனுபவித்து வந்திருக்கிறாரே உங்களது தங்கை, அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவ்வளவு பிடிவாதமாக இருக்கக்கூடிய அற்ப மனது படைத்த இந்த மனிதர் இந்த தமிழக மக்களுக்கு நன்மை செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சொந்த குடும்பத்தையே இப்படி தான் நடத்துகிறாரு. கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய குடும்பம், ஒரு குடும்பம் என்ன, அழகிரி, தமிழரசு, செல்வி, மூக்கமுத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பார், எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பார். ஆட்சிக்கு பதவிக்கு எதவிக்கு வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செஞ்சு கொடுப்பாரு. அது அதிகார துஷ்பிரயோகம், தப்பு, அது வேறு, ஆனால் செஞ்சு கொடுப்பாரு. ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் திரு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி, கிருத்திகா, செந்தாமரை, சபரீசன் இவர்களை தவிர இவருக்கு குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப சொந்தக்காரங்களை பற்றி கூட காக்கிற இல்லை. பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த குடும்பத் தலைவர். அப்போ குடும்பத் தலைவர் என்ன பண்ணணும்? குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா? நாட்டை பார்க்கணுன்னு வரக்கூடாது. இதுதான் இந்த தேர்தலில் மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத் தலைவரை போய் குடும்பத்தை பார்க்க அனுப்புங்க. நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று நம்பக்கூடிய, உழைக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பது தான் வாக்காளர் பெருங்குடி மக்களாகிய நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், கோரிக்கை. நன்றி. தமிழகத்தை காப்போம்